பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காரைக்குடி TELC தெய்வீக ஐக்கிய ஆலயத்தின் சார்பாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மனமகிழ்ச்சி அடைகின்றோம். பரிசுத்த ஆவியின் பண்டிகை அல்லது பெந்தேகொஸ்தே திருநாள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாளுக்குரிய மிகச் சுருக்கமான ஆராதனையை இதன் வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். சகல துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கின்ற அன்பின் ஆண்டவரே, பெந்தேகொஸ்தே பண்டிகை என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாளிலும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஈவை பெறும்படியாக உம்முடைய சமூகத்தில் கூடி காத்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையின் ஊடாக உம்முடைய மகிமையை நாங்கள் காண உதவி செய்வீராக. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரை போற்றும் வண்ணமாகவும் 105ஆம் கீர்த்தனையின் முதல் மற்றும் கடைசி கவியை பாடுவோம். ஆவியை மழை போல ஊற்றும் பல ஜாதிகளை இயேசு மந்தையிற் கூட்டும் என்ற 105ஆம் கீர்த்தனையின் முதல் கவியையும் கடைசி கவியையும் நாம் சேர்ந்து பாடுவோம். ஆவியை மழை போலே ஊற்றும் பல ஜாதிகளை இயேசு மந்தையிற் கூட்டும், மந்தையிற் கூட்டும். ஆவியை மழை போலே ஊற்றும் ஆவிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்தே, பாவிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்தே, பரிந்து நீர் பேசியே இறங்கிடச் செய்யும், இறங்கிடச் செய்யும். ஆவியை மழை போலேயூற்றும் அன்பினாள் ஜீவனை வேற்றேன். ஆவி அருள்மாழி பொழியவே பரலோகம் சென்றீர், பரலோகம் சென்றீர். அன்பினாள் ஜீவனை வேற்றேன். இன்ப பெருக்கிலே பொங்கி மகிழ, இன்ப பெருக்கிலே பொங்கி மகிழ, ஏராளமான ஜனங்களை சேரும், ஜனங்களை சேரும். ஆவியை மழை போலேயூற்றும் சோத்திர கீதங்கள் பாடி எங்கும் சுவிசேஷ ஜபத்தையே நிதம் நீதம் தேடி, நிதம் நீதம் தேடி ஸ்தோத்திர கீதங்கள் பாடி பாத்திரராக அனைவரிலும்ப, பாத்திரராக நிகரிலும்ப பரிசுத்த ஆவியின் அருள்மாறி ஊற்றும், அருள்மாறி ஊற்றும்.
கர்த்தரானவர் உங்களோடு இருக்க காடவா. அவர் உமதாவியோடு இருக்க கடவா. பிரார்த்தனை செய்வோம். கர்த்தராகிய கடவுளே, தேவரீர் பெந்தேகோஸ்தே நாளில் விசுவாசிகளின் இருதயங்களை பரிசுத்த ஆவியின் ஒளியினால் பிரகாசிப்பித்து போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் அதே ஆவியானவரால் எல்லாவற்றையும் சரியாய் நிதானித்தறியும் திறமையை அடைந்து எப்போதும் அவருடைய தேற்றுதலினால் சந்தோஷப்படும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாளுகின்ற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியின் பண்டிகையாகிய இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்க கேட்போமாக. அது யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி 31ஆம் வசனம் வரை அடங்கிய பகுதி. யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி 31ஆம் வசனம் வரை அடங்கிய பகுதியை நாம் வாசிக்க கேட்போமாக. இயேசு அவனுக்கு பிரத்தியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவனின் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவிடதாய் இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினால பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவு ஊட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவராயிருந்தால் பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார் என்பதுவே. பிதாவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசத்தின் வழியாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் மகா தூய ஆவியானவரால்
கற்பத்திலே உற்பவித்து கன்னி மரியாதத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழுத்திருந்து உயிர் தெழுந்தார். பரத்துக்கேறி எல்லாமல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாயம் தீர்க்க வருவார். மகா தூய ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் மகா தூயவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே நம்முடைய வாழ்க்கையின் கடைசி எழுத்துருக்கு தூய ஆவியானவர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் துணை செய்வாராக. ஆமென். அன்பான இறை மக்களே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணப்போகின்ற கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகின்றோம். குறிப்பாக காரைக்குடி திருச்சபை மக்களுக்காக நாங்கள் சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனாலும் கூட அருமையான பிறந்த நாளை காண்கின்ற திருமண நாளை காண்கின்ற பிள்ளைகளுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் வாருங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் மகிழ்ச்சியோடு எங்களை அழைக்கின்ற வார்த்தையை பிறந்த நாளை காணப்போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி நீங்கள் என்றும் மகிழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த நாளிலே பிறந்த நாளை காணப்போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் சிறப்பாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் அவர்களை காத்தது போன்று இந்த புது வருஷத்திலும் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்து நன்மையான வரத்தை அவர்களுக்கு தந்து வழிநடத்தும்படியாய் கென்று கொண்டாடுகின்றோம். அதுபோன்று திருமண நாளை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். குடும்பத்திற்கு தலைவராய் நின்று இம்மட்டும் வழிநடத்தின எங்கள் ஆண்டவர் இனியும் இந்த புது வருஷம் முழுவதும் அவர்கள் கையிட்டு செய்ய போகின்ற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. துதி கன மகிமையிலாமல் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் அல்ல பிதாவே, ஆமீன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற ஆண்டவர் இந்த வாரத்தில் தங்களின் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணப்போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தங்கி தாபரித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஜெப பாடலாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்ற பாடலில் ஒரு கவியை மட்டும் நாம் சேர்ந்து பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்ல
ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. வார் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தினர் தங்கி இருந்து அதை உமது அன்பினால் நிரப்பியருளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவளாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை உமக்கந்து பிரதசை செய்தலும். உடைய வார்த்தையை சத்தியம் சுவாமி. ஆமே. அன்பான இறைமக்களே, பரிசுத்த ஆவியின் பண்டிகையின் திருநாளாகிய இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி, அது சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பக்கம் 1094. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்பதுவே. பிரியமான இறைமக்களே, இந்த உலகத்திலே சில காரியங்களை முடிக்க சில மக்களால் மட்டுமே முடியும் என்று நாம் நம்புவது இயல்பான ஒன்றுதான். அதுபோல நமக்கு எதிராக யுத்தம் செய்ய வருபவர்களை வெற்றி கொள்வதற்கு பணபலமும் படைபலமும் அதிகார பலமும் நமக்கு தேவை என்று நினைப்பதும் இயல்பான ஒரு காரியம்தான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே மேல் கூறின எதுவும் பிரயோஜனமற்றதாய் இருக்கின்றது. கர்த்தருடைய ஆவி ஒன்றே போதும், அதை கொண்டு எல்லாவற்றையும் ஜெயித்துவிட முடியும் என்று கர்த்தரே தீர்க்கதரிசியின் வழியாக இப்பகுதியிலே எடுத்துரைப்பதை நாம் காண முடிகிறது. அன்பானவர்களே, கர்த்தர் இப்படியாக கூறுவதற்கு ஏதோ ஒரு பின்னணியம் இருக்க வேண்டும் அல்லவா? அது என்ன? இஸ்ரவேல் மக்களின் வாழ்விலே அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக நடந்து கொண்ட போது இஸ்ரவேல் மக்கள் கடவுளை மறந்துவிட்ட போது அவரும் இவர்களை மறந்துவிட்டார். எனவே பாபிலோனியர்கள் இவர்கள் மீது படையெடுத்து வந்து இவர்களை சிறைபிடித்து 70 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரவேலரை சிறையிலே கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதன் பின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விடுதலை செய்தார்கள். இப்படி விடுதலை பெற்றவர்கள் எருசலேமுக்கு திரும்பி அங்கு கண்ட காட்சி அவர்களின் இருதயத்தை நொறுக்கி போட்டது. காரணம், எருசலேமின் மதில்கள், அதனுடைய சுவர்கள் அனைத்தும் இடிக்கப்பட்டு கிடந்தது. இரண்டாவதாக, எருசலேம் தேவ ஆலயமானது தீயிட்டு கொளுத்தப்பட்டு காணப்பட்டது. மூன்றாவதாக, எருசலேமிலே மீதியான விடப்பட்ட மக்கள் அனைவரும் சிறையிருப்பை விட கொடுமைகளை அனுபவித்து வாழ்ந்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் கண்ட மக்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள்.
இந்த நிலையில்தான் செருபாபேல் என்ற வாலிபன் உள்ளத்திலே எப்படியாவது எருசலேம் ஆலயத்தை மீண்டும் கட்டிவிட வேண்டும் என்ற பக்தி வைராக்கியம் எழுந்தது. தனி ஒரு மனிதனாக அந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப முயற்சித்த பொழுது பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள், பலவிதமான தடைகள் எழுந்தன. அவைகள் அனைத்தையும் இந்த செருபாபேலுடைய உள்ளத்திலே மிகுந்த பாரத்தை கொடுத்தது. அவர் ஒரு காலகட்டத்திலே சோர்ந்து போகிறார். இந்த சோர்ந்து போன வேளையில்தான் கர்த்தர் சகரியா என்ற தீர்க்கதரிசியை எழும்பச் செய்து செருபாபேலை அவர் பலப்படுத்துகிறார். அவர் சொன்ன 2 காரியம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். எனவே தைரியமாயிரு என்று அவரை ஆற்றுவதை, தேற்றுவதை, தைரியப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே நன்மை செய்ய முற்படும் போதும், நலமான காரியங்களை செய்ய முற்பட போதும், ஏன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எந்த ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டாலும் நிச்சயமாக நமக்கு எதிர்ப்புகளும், ஏளனமான பேச்சுக்களும், எதிர்வினை செய்யும் மக்கள் கூட்டமும் எழும்பி நின்று நம்மை கொஞ்சம் அசைத்து விடுவார்கள். அவர்கள் செய்கின்ற 3 காரியம், முதலாவதாக அவநம்பிக்கையான வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே விதைப்பார்கள். நீங்கள் அகலமாக கால் வைக்கிறீர்கள் என்று நம்மை மிக கடுமையாக பேசுவார்கள். இரண்டாவதாக அவதூறான குற்றங்களை சுமத்துவார்கள். மூன்றாவதாக அநேக தடை கற்களை அவர்கள் அறிந்தும் அறியாமலும் மீண்டும் மீண்டும் வைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இவை யாவையும் முறியடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய ஆவியின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். 1 பேதுரு 5:7 சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அவர் செம்மையான மாற்றத்திற்கு ஒரு வழியை இங்கு காண்பிப்பதை பார்க்கின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55 சங்கீதம் 22 சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று. நம் கவலைகள், தனது பிரச்சனைகள் அனைத்தையும் கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்கின்ற பொழுது நடைபெறுகின்ற காரியத்தை பார்ப்போம். மோசையின் வாழ்க்கையை கூர்ந்து கவனித்தால் அது மிக தெளிவாய் நமக்கு புரிந்துவிடும். பார்வோன் அரண்மனையை விட்டு பயந்து ஓடின மோசேயை அதே அரண்மனைக்குள் அழைத்து சென்று பல அற்புதங்களை செய்ய வைத்தவர்தான் நம்முடைய தேவாதி தேவன். எந்த அரண்மனை விட்டு பயந்து ஓடினானோ அந்த அரண்மனைக்குள்ளாகவே திரும்ப அழைத்து வந்து அநேக அற்புதங்களை செய்தார். அது மோசையின் பலத்தினால் அல்ல, மோசையின் பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே அது ஆயிற்று. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, நிலைகளிலே ஆட்டுக்கடாவின் இரத்தத்தை பூசினவுடனே தன்னுடைய தலை பிள்ளைகளை காக்க செய்கிறார் கடவுள். அது அந்த மக்களுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே அது ஆயிற்று. செங்கடலை தரையை கடப்பது போல இஸ்ரவேல் மக்கள் கடக்க பண்ணினார். இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளை மோசே நிமித்தமாக இஸ்ரவேலுக்கு செய்தார். அப்படி செய்த ஆண்டவர் தான் செருபாபேலுக்கு வாக்கு கொடுக்கிறார்.
ஆவியினாலே எல்லாம் ஆகும். உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, உன்னுடைய பலத்தினால் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வாக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, தாவீதை கொண்டு கொடூர அரக்கன் கோலியாத்தை ஜெயிக்க கர்த்தர் பரிசுத்த ஆவியின் பலத்தை தாவீதுக்கு கொடுத்தார். தாவீதின் சுய பலத்தோடு ஒருபோதும் கோலியாத்தை ஜெயிக்கவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள் இறங்கினபடினால்தான் ஜெயம் கிடைத்தது. கிதியோனை கொண்டு பலமிக்க மீதியானவரை ஓட ஓட விரட்டுவதற்கு துணிவையும் பலத்தையும் கர்த்தர் கிதியோனுக்கு கொடுத்தார். தன்னுடைய வயலில் விளைந்த அந்த கோதுமையை அரித்து அடிப்பதற்கு பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டிருந்த அந்த மகன் ஆயிரமான பேர்களை விரட்டுவதற்கு பலத்தை எப்படி பெற்றார்? கர்த்தருடைய ஆவியால் பெற்றார் என்று பார்க்கின்றோம். தானியேலை கொண்டு நேபுகாத்நேச்சாரை அற்புதமாய் அடிபணிய செய்கிறார் கர்த்தர். அவன் வலுவுள்ள ஒரு அரசன். ஆனால் வலு இழந்த தானியேலை கொண்டு அவருக்குள் பரிசுத்த ஆவியை ஊற்றி அவரை பலப்படுத்தி அவருடைய சொல்லினாலும் செயலினாலும் பார்வோனை அடக்குகின்றவராயிருக்கிறார். மேற்கூறிய நண்பர்களினுடைய காரியத்தை எடுத்துக்கொண்டார். அனைவரும் பலவீனமானவர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர்கள் அவர் மேல் அனுப்பப்பட்டவுடனே எண்ணி முடியாத பெரிய காரியங்களை அவர்கள் செய்து முடிப்பதை பார்க்கின்றோம். எங்கும் செருபாபேலுக்கு வாக்களித்த கர்த்தர் அவரை கொண்டு மதிலை கட்டவும் ஆலயத்தை மீண்டும் சீர்படுத்தி கட்டி முடிக்கவும் அவர் செய்து முடித்தார் என்று வரலாறு கூறுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பலத்தை கொண்டு எந்த காரியத்தை செய்து முடிக்க தீர்மானித்தாலும் அதிலே வெற்றி காண முடியாது. உங்களுக்கு இருக்கின்ற பராக்கிரமத்தை கொண்டு எந்த காரியத்தை என்னால் செய்து முடிக்க முடியும் என்று நீங்கள் நினைத்திருந்தாலும் அதில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை காண முடியாது. நாம் எதை செய்ய தொடங்கினாலும் பரிசுத்த ஆவியின் துணையோடு மட்டுமே என்னால் எதையும் செய்து முடிக்க முடியும் என்று விசுவாசிக்கின்ற பொழுது, அவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்புவித்து ஜெபித்து காத்திருக்கின்ற பொழுது, அவர் தருகின்ற புது பலத்தோடு புது புது காரியங்களை செய்ய முற்படுகின்ற பொழுது நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற முடியும். ஆகவே இந்த பகுதி சொல்கின்ற சத்தியம் என்ன? சுய பலத்தினாலோ சுய பராக்கிரமத்தினாலோ நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியினாலே ஒன்றுமற்ற உங்களால் உயர்ந்த காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்கிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகளே, கர்த்தரின் துணையோடு இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கின்ற பலத்தினாலே நாம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். எனவே அந்த பலம் தருகின்ற ஆவியை நாம் பெறுவோம், புதிய காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆக்கும் என்ற தைரியத்தை செருபாபேலுக்கு கொடுத்து ஒரு மாபெரும் காரியங்களை செய்து முடிக்க பலன் கொடுத்தவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே பலப்படுத்தும். எந்த காரியத்திலே பலனற்று சோர்ந்து போய் காணப்படுகிறார்களோ அந்த காரியங்களை செய்து முடிக்க பலன் தார். துதி கன மகிமையிலாமல் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் அல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.
ராவனுக்கு ஸ்தோத்திரம்.